வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன்களுடைய சில நிமிடங்கள் மற்றும் நம்மளுடைய கோப்ரோ கேமராவை செக் பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ்குமரன். என்னை தேடி யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், இந்த கோப்ரோ கேமராவை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு மீன்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் படம் பிடிக்க போகிறோம். அதற்கு நம்ம இந்த பன்னு வச்சுருக்கோம். இந்த பன்னு வச்சு தான் உள்ளே போட போகிறோம். ஏன்னா பன்னு மீன்களுக்கு நிறையா பிடிக்கும். அதில் அதை மீன்களுக்கு உணவாக போட்டு நம்ம மொபைலை கேப்சர் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ளே போட போகிறேன். உள்ளே போட்டுட்டேன். உள்ளே இறங்கிருச்சு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். பாருங்கள் மக்களே, பாருங்கள் கேமரா உள்ளே நீந்திக்கிட்டு இருக்கு. வாங்கடா வந்துட்டாங்க. வாங்க, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு பெரிய மீன் போச்சு. ஸோ அது பட்டு தட்டி விட்டுருச்சு கேமராவை. அதனால் அதை முன்னாடி போட்டு வச்சு பாருங்கள். வேகமாக பார்க்குறாங்க. அவங்க கண்ணை பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. ரொம்ப பசிக்குது போல். நம்ம பண்ணவெல்லாம் ஃபுல்லாக பிச்சு தின்ட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் தின்ட்டாங்க. இது கொஞ்சம் தான், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துருக்கிறேன். அண்டர் கிரவுண்டுக்குள்ளேலாம் போக முடியாது. இது ஒரு கோயில் தெப்பம். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே விட்ருக்கேன். அங்கே பாருங்கள் அவங்க பச்சு மக்களே. வாங்க நண்பர்களே, வந்துட்டாங்க கூட்டம் வராங்க. ஹேய் வாவ், மார்பலஸ். இதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த கேமராவை தண்ணிக்குள்ளே இறக்கி பார்க்கணுன்னு நினச்சேன். ஒரு முடிவுக்காக இறக்குனேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த தெப்பத்தோளுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதையை சொல்லிட்டோம்னா முடிஞ்சிடும். சிவகங்கை தெப்பம்னு இதுக்கு பேர். சிவன் இந்த தெப்பம் அதிகமாக தண்ணி கட்டுக்கடங்காமல் வந்தப்போ சிவன் தன் கையை வச்சு அமுக்கி தண்ணியை கண்ட்ரோல் செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குது. இதற்கு சிவகங்கை சமஸ்தான ராணி வேலுநாச்சியார் அவர்கள் திருப்பணி செய்ததாக ஒரு வரலாறும் செப்பேடுகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பெருசாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த வாட்டரை மட்டும் பார்க்குறோம். அதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ பாருங்கள், கூட்டமாக இருக்காங்க. உணவு உள்ளே ஒன்றை தூக்கி போட்டோம், ஏதாவது ஒரு மிருக உலங்க, அவ்வளோதான், அடித்து பிச்சு தின்னுவாங்க. எல்லாமே ஒரே இனங்களாக இருக்கும் போல். எல்லாம் அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சிகளாக இருக்காங்க. கேமரா உள்ளே நிற்க மாட்டேங்குது நண்பர்களே, மேலே வந்துடுது. ஸோ இதுதான் அதோடைய எழில்மிகு தோற்றம். அதை பார்க்குறோம். பழையபடி உள்ளே போட்டேன். ஒரு 2-3 டைம் தான் உள்ளே போட்டேன். நல்லா ஒரு இது இருந்தது. பாருங்கள், உள்ளே வர்றாங்க. அப்படியே அழகாக நீச்சல் அடித்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகணும், வெட்டிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது பண்ணோம் சரி போய் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பாங்க. பாருங்கள், கேமரா அதில் மோதிடுச்சு. நம்ம கேஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது. இங்கே பாருங்கள், வர்றாங்க, கும்பலாக வர்றாங்க. கிறுக்கிறுன்னு சுற்ற விட்றேன். தூக்கம் உள்ளேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. கேமரா ஒரு இதில் சிக்கிடுச்சு. ஸோ ஓகே, வந்துட்டாங்க. ஓ, செம்ம சூப்பர். பாருங்கள் க்ளோஸ்அப்பில் என்னவோ பண்ணுறான். ஏய் வாவ், ஒரு நாள் உள்ளே இறக்கி வச்சுட்டு வந்துட போகிறேன். வச்சுட்டு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத மேலே பார்க்க போகிறேன். ஸோ அதற்கு இப்போ முன்னோட்டம் தான் இது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது உணவையும் வச்சுட்டு வந்துடணும். அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். வச்சுட்டு வந்துடுங்க. ஐயோ, மேலே வந்துடுச்சு. ஓகே நண்பர்களே, வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த காணொலியை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை தேடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.